ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. வீடியோவோட முடிவில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இது நடக்கும் போதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளவோ நியூஸ் சேனல்ஸ், எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ், எவ்வளவோ அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே தளபதிக்கு எதிரான ஒரு மனநிலையிலையும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ ஓட்டு தான் வாங்குவார், பர்சன்டேஜ் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். 10% கூட ஓட்டு வாங்க மாட்டார், அதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிலாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க கட்சி 3% ஓட்டு கூட வாங்கலை பல சட்டமன்ற தேர்தலில். அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகேவா? வெயிலுக்கு யாருமே மாம்பழம் சாப்பிடாதீங்க, அப்படி மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம ஹீட்டாக இருக்கும், சேராது உடம்புக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இது இடையில ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான். ஓகே, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் நெருங்க நெருங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிறவர் நம்ம டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்ச்சில் ஃபாதராக இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சிருப்பாரு. இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே, அந்த அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது ஆதரவு கேட்கறதுங்கிறது வேற, ஆதரவு தெரிவிக்க வைக்கிறதுங்கிறது வேற. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த நாளே தளபதி ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாரு, அவரு உண்மையாகவே மனம் உருகி சர்ச்சில் முட்டி போட்டு மன்றாடி ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ தொகுதி, இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ ஓட்டு விழுகும், இளைஞர்கள் ஓட்டு இவ்வளோ இருக்குது, அதை விட வயசானவங்க ஓட்டு எவ்வளோ இருக்குது, அவங்க ஓட்டெல்லாம் போகுமா, ஒரு 45 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டெல்லாம் தளபதி விஜயால கவர் பண்ண முடியுமா, சிட்டிஸில் இருக்கிற மக்கள் வேற, கிராமத்தில் இருக்க மக்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து 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 மக்களை ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல்ஸும் வரிஞ்சு கட்டிட்டு தளபதி விஜய் அவர்கள் இத்தனை தொகுதியில் ஜெயிக்க போகிறாரு, எங்களுக்கு ஆக்சிஸ் மை இந்தியா மூலிமா ரிப்போர்ட் வந்திருக்கு, அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடத்தின கருத்து கணிப்பெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே இவங்க ஆரம்பத்தில் தேர்தல் ஸ்டார்ட் ஆன டைமிங்லலாம் பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஓட்டு தான் கிடைக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் கூட விழுகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்காக ஒரு அசைன்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஓட் போடுறேன்னு சொல்கிறவங்கள மட்டும் முன்னிலைப்படுத்தி காட்டி அதிகமான மெஜாரிட்டி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, எப்படி தளபதி விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னா ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கும். அப்போ தான் அந்த நியூஸ் சேனல் மேலே எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அப்படி எந்த நியூஸ் சேனல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா தமிழருமே யாருக்கு ஓட் பண்ணணும் இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நான் இவருக்கு தான் ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஓட் போகிறத பற்றி சொல்லவே மாட்டாங்க. எங்களோட விருப்பங்க, நாங்கள் யாருக்கு வேணால் போடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அதிகப்படியான மக்கள் தைரியமாக, தன்னம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டாக, ஓப்பனாகவே சொன்னாங்க, நாங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணலான்ட்டு இருக்கோம், ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மெயினாக முக்கியமாக யாருமே காட்டாமல் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னதை மட்டும் முன்னிலைப்படுத்தி காட்டினாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓட்டிங்கை தடுக்கணும் அப்படிங்கிறதுல முக்கிய கவனம் செலுத்தின 1-2 நியூஸ் சேனல் இருக்குது. அந்த நியூஸ் சேனல்ஸ் பற்றிலாம் நான் சொல்லிடலாம். பட் நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஓகே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் காதில் வாங்கிக்காம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தார். யார் எதை பற்றி என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காம
நம்மளோட ஒரே லட்சியம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம். அதுக்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நின்றாம, அவருக்கு ஃபேமிலி ரீதியா பல இஷ்யூஸ் இருந்தாலும், அவருக்கு மறைமுகமா பல டார்ச்சர் குடுத்தாலும், அவரு நடிச்ச படத்த தடை பண்ணி, அத திரும்ப ரிலீஸ் பண்ணி ஹெச்டி பிரிண்ட்ல ஃபுல் பிரிண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரே முடிவா தளபதி விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தல்ல டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் மக்கள் மேல வச்ச நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வர மே 4 ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிரும். ஓகே மக்களே, நீங்க யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கு வோட் பண்ணீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல தைரியமா சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒருவேளை தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க சாய்ஸ் கரெக்ட். நன்றி, வணக்கம்.